இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் காலை 6:31 PM IST 27 ஜூன் 2026. இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது ரம்யா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் சமீபத்திய செய்திகளை கேளுங்கள். நிஃப்டி 24,056 தக்கவைத்தது. தாள்கள் தெரு மீட்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய சந்தைகள் நிஃப்டி 24,056 மற்றும் சென்செக்ஸ் 77,100.47 உடன் வாரத்தை முடித்தன. ICICI செக்யூரிட்டீஸ் அடுத்த வாரம் நிஃப்டி 24,500 அளவை சோதிக்கலாம் என்று கூறுகிறது. ட்ரம்ப் 2027இல் இந்தியா வரலாம். வர்த்தக ஒப்பந்தம் இறுதி கட்டத்தில். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ரூபியோ ட்ரம்ப் அடுத்த ஆண்டு இந்தியா வரலாம் என்று தெரிவித்தார். இரு நாடுகளுக்கிடையே வர்த்தக ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. கோட்டக் வங்கி MD அசோக் வாஸ்வானி டிசம்பர் 2026இல் விலகுகிறார். கோட்டக் மஹிந்திரா வங்கி MD மற்றும் CEO அசோக் வாஸ்வானி தனிப்பட்ட காரணங்களால் டிசம்பர் 2026 இறுதியில் பதவி விலகுவதாக அறிவித்தார். கோட்டக் வங்கி பங்குகள் கடைசியாக 409.00 என வர்த்தகமானது. பவர் கிரிட் கடன் வரம்பை 20.2 லட்சம் கோடியாக உயர்த்தியது. பவர் கிரிட் கார்ப்பரேஷன் வாரியம் கடன் வரம்பை 10.80 லட்சம் கோடியிலிருந்து 20.2 லட்சம் கோடியாக அதிகரிக்க ஒப்புதல் அளித்தது. எஸ்ஐயில் நிறுவன பங்குகள் 283.90 என வர்த்தகமானது. கச்சா எண்ணெய் 3.74 விழுக்காடு சரிவு. ஈரானிய விநியோகம் திரும்பலாம். ஈரானிய எண்ணெய் சந்தையில் மீண்டும் நுழையும் என்ற எதிர்பார்ப்பால் கச்சா எண்ணெய் 3.74 விழுக்காடு சரிந்து $69.23 ஆனது. இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் கொடுப்பனவு வழிமுறை குறித்த தெளிவை எதிர்நோக்குகின்றன. தங்கம் 1.20 விழுக்காடு உயர்ந்து $4,078 $94.30 ஆக சரிந்தது. உலகளாவிய நிச்சயமின்மையால் தங்கம் 1.20 விழுக்காடு உயர்ந்து $4,078.70 ஆனது. 0.15 விழுக்காடு சரிந்து $94.30 ஆனது. SBI மற்றும் PAB உள்ளிட்ட நிறுவனங்கள் டாலர் பத்திர திட்டங்களை நிறுத்தி வைத்துள்ளன. இன்ஃபோசிஸ் NYSEயில் 1.99 விழுக்காடு உயர்ந்து $10.78 ஆனது. இன்ஃபோசிஸ் பங்குகள் நிசியில் 1.99 விழுக்காடு உயர்ந்து $10.78 ஆனது. எஸ்ஐயில் நிறுவன பங்குகள் 10 பைசா 041.20 என முடிந்தது. உற்பத்தியாளர்களுக்கு தர கட்டுப்பாட்டு விதிகள் தளர்த்தப்பட்டன. இந்திய அரசு தர கட்டுப்பாட்டு உத்தரவு விதிகளை தளர்த்தி புதிய மாற்ற கட்டமைப்பை அறிமுகப்படுத்தியது. இது சிறு மற்றும் நடுத்தர உற்பத்தியாளர்களுக்கு நிவாரணம் அளிக்கும். பங்கு விலையை விட வளர்ச்சிக்கு முன்னுரிமை தர வேண்டும். NSE தலைவர் NSE MD மற்றும் CEO ஆஷிஷ் சவுஹான் நிறுவனங்கள் பங்கு விலையை விட நிலையான வளர்ச்சி மற்றும் லாபத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். நிஃப்டி 50 தற்போது 24,056 அளவில் உள்ளது. AI வேலை அழிவு இல்லை. புதிய வாய்ப்புகள் உருவாகும். கோல்ட்மேன் சாக்ஸ் அறிக்கை AI காரணமான வேலை இழப்பு அச்சம் மிகைப்படுத்தப்பட்டது என்று கூறுகிறது. காலப்போக்கில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். TCS ரூ. 2094.70. இன்ஃபோசிஸ் 10 பைசா 041.20. விப்ரோ 175.00 என வர்த்தகமானது. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 77,100.47 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 PTS. ரிலையன்ஸ் 1318.10 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. TCS 2094.70 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. HDFC வங்கி 796.30 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. இன்போசிஸ் 1041.20 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. SBI 1045.40 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. ICICI வங்கி 1387.50 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக லாபம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக நஷ்டம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4,078.70 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.20 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,23,656 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.20 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,030.50 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 69.23 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 3.74 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது.
எண்ணெய் விலை 3.74 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $71.92 கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம் $94.30 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.15 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 15 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $94.44 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் எஃகு மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்ததற்கு நன்றி. லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.